ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எந்த வகையில் ஐஓஎஸை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஐஓஎஸ் ஏன் ஆண்ட்ராய்டை விட பெட்டராக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த டாபிக் பண்ணுறப்ப அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்தில் ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் கொண்டே வந்து சேரும். அவ்வளோதான், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ எடுத்த உடனே நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோட்வேர்ஸே இல்லை. இது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறப்ப. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ஐஓ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எம்ஐஓவில் எந்த அளவுக்கு ப்ளாட்வேர்ஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ முன்னையாவது பரவாயில்ல, ப்ளாட்வேர்ஸ் இருக்கும், அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணால் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வர சில ரீசன்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளாட்வேர்ஸை நம்ம அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது, டிசேபிளும் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ப்ளாட்வேர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் ஐஃபோன் வர்றப்ப ரொம்ப ஒரு கிளீனான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிடைச்சிச்சு. ப்ளாட்வேர்ஸ் சுத்தமாக கிடையாது. அதையும் தாண்டி நம்ம யூஸ் பண்ணாத சில ஆப்ஸ் இருந்தாலுமே அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வகையில் ஐஃபோன் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் அடுத்து ஆப்பிள் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஈகோசிஸ்டம். ஸோ ஆப்பிள் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு ஒரு மேஜரான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈகோசிஸ்டம் தான். ஈகோசிஸ்டம் அப்படின்றத ஒன்றும் சாதாரணமாக கிடைச்ச போகிறது இல்லை. ஸோ நீங்கள் 2 இல்லை 3 ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் சீம்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, நிறையவே செலவாகத்தான் செய்யும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை வாங்கி அந்த ஈகோசிஸ்டம்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் அடுத்து அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே உங்களோட டாஸ்க்கை ரொம்ப ஈஸியாக மாற்றிடும் அப்படின்னு சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆண்ட்ராய்டில் நம்ம ஃபோனில் இருந்து பிசிக்கு ஏதோ ஒரு ஃபைலை மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒன்று டேட்டா கேபிள் போட்டு யூஸ் பண்ணுவோம். அப்படி வயர்லெஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றா நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் யூஸ் பண்ணி சில மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம மாற்றுவோம். ஆனால் இப்போ ஐஃபோன்லன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐஃபோனோ ஒரு மேக்கோ ஏதோ வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ட்ராப் வச்சு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு ஐபேடோ இல்லை ஒரு மேக்கோ இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அந்த மேக்குக்கு ஒரு செகண்டரி டிஸ்பிளேவாக உங்களோட ஐபேடை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே ரொம்பவே ஒரு சூப்பரான மேட்ரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையவே இருக்குது. அப்புறம் அவங்களோட ஹெட்ஃபோன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் என்னென்ன ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆயிரும். அந்தந்த டிவைஸ்க்கு உங்களால் நினைச்ச ஷிஃப்ட் ஆகிக்கவும் முடியும். இது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தென் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பீட்ஸில் இருக்கிற ஆடியோ ப்ராடக்ட்லேயும் அவங்களோட அந்த W1 சிப் இருக்கிறதுனால அதுலேயுமே உங்களால் இந்த மாதிரி பேரிங்கை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட அந்த ஈகோ சிஸ்டம் தான். ஸோ இந்த வகையில் ஆப்பிள் பெஸ்ட். ஸோ ஈகோ சிஸ்டமுக்கு அப்புறம் iOS டிவைசஸ் அப்படின்னு வந்தாலே செக்யூரிட்டி அப்படின்ற மேட்ரு தான் நமக்கு மைண்டுக்கு ஃபஸ்ட்டே வரும். இந்த மேட்ரே ஆட்டி பார்க்குற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆப்பிளோட லேட்டஸ்ட் ஐஃபோன் 13 ப்ரோவை ஒரு ஹேக்கர் 1 செகண்டில் ஹேக் பண்ணி காமிச்சதா ஒரு நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நியூஸ் பொய் எதுவும் கிடையாது, அது உண்மைதான். ஆக்சுவலாக அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் தன்னோட ஸ்கில்லை வெளிக்காட்டுறதுக்காக இதை செஞ்சு காமிச்சிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணி காமிச்சது ஆக்சுவலாக ஒரு ஒயிட் அட்டாக்கர் தான். இதை அவர் எப்படி பண்ணாரு அப்படின்னா ஒரு லிங்கை வச்சு ஐஃபோனோட கண்ட்ரோலை மொத்தமாக எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டின்னு வர்றப்ப ஐஃபோனை ஹேக்கே பண்ண முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆன்லைன் வந்துட்டாலே உங்களுக்கு ப்ரைவசின்றது அப்படின்னு ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் ஐஃபோனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சு இருந்துச்சு. இப்போ அதுவுமே ரீசெண்டாக நியூஸில் தடுபடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஆப்பிள் இதை சீக்கிரமாக ஒரு ஃபிக்ஸை வச்சு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த வகையிலையுமே ஆப்பிள் ரொம்பவே இதில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஐஃபோன் யூஸ் பண்ணுறப்போ நம்மளால் சில ஆப்ஸ் எல்லாம் நம்மளோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி ஆட்ஸை ரன் பண்ணுறதுக்காக நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணோம். இப்போ iOS 14 நினைக்கிறேன். இப்போ iOS 14 நமக்கு அந்த மாதிரி ஆப்லாம் நம்மளை ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ இதெல்லாமே ரொம்பவே சூப்பரான விஷயம் iOSல. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ். ஸோ அப்டேட்னு வர்றப்ப இப்போ வரைக்குமே iOS தான் டாப்பில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க iOS 15 பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 6s வரைக்குமே சப்போர்ட் இருக்கு. ஐஃபோன் 6s அப்படின்றது 2015 16 வந்த ஃபோன் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோனுக்கு
இப்போ அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து ஆப்பிள் பல காலமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் பிக்சல் அவங்களோட டிவைஸுக்கு 5 வருஷத்துக்கு அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுவுமே இப்போ தான். ஸோ ஆண்ட்ராய்டும் பார்த்தீங்கன்னா நிறைய டிவைசஸ்க்கு அப்டேட் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. பட் iOSன்றப்ப அவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸி. ஏன்னா டிவைசஸ் வந்து ரொம்பவே கம்மி. வருஷத்துக்கு அவங்க ஐஃபோன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவைசஸ்மே அவங்க ரொம்ப கம்மியாக தான் லான்ச் பண்ணுறாங்க. அதிகபட்சம் 3 ஃபோன் இல்லை 4 ஃபோன் தான் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஓஎஸ் அந்தந்த டிவைஸ்க்கு அப்படி இருக்கிறப்ப அவங்களால ரொம்பவே ஈஸியாக மற்ற டிவைசஸ்க்கு அப்டேட்டை கொடுக்க முடியும். ஆனால் ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டன் கணக்கில் நமக்கு இருக்கு. இந்த ரியல்மி ரெட்மியில் நம்ம என்ன ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு நம்பரே மறந்து போகிற அளவுக்கு அவங்க ஃபோனை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட சைனா பிராண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களால அப்டேட் புஷ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரியான ரீசன்ஸ் தான். ஆனால் அப்டேட்ஸ்ன்னு வர்றப்ப இன்னமும் ஆப்பிள் தான் டாப்பில் இருக்குது. ஒருவேளை பிக்சல் ஃபியூச்சரில் வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயம் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் iOS ஆண்ட்ராய்டை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் ஃபீல் பண்ண சில பாயிண்ட்ஸ். இதை தாண்டி வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்புறம் நேற்று சொன்ன மாதிரி அப்படியே கீழே அந்த சோப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Aurvi from Aurvi Tech Tamil signing off.